ஹலோ மக்களை, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது விசேஷ வீடுகள்லாம் வந்துட்டு செய்யக்கூடிய முட்டைக்கோஸ் பொரியல் வந்து அதே டைப்பில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துலாம். இப்போ வந்துட்டு முட்டைக்கோஸை வந்துட்டு ரொம்ப பொடிசாவும் இல்லாமல் ரொம்ப வந்து பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு கொஞ்சம் பாசி பருப்பும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான தண்ணி சேர்த்து நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. நல்லா வந்து வெந்து வந்துடணும். ஸோ வெந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு காய பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இல்லாமல் வந்துட்டு தண்ணி நம்ம வந்து அளவாக தான் வந்து ஊற்றிருக்கோம். ஸோ அதிகமாக இருக்காது, கொஞ்சம் தான் வந்து இருக்குது. அதை வடித்து எடுத்துகிட்டு காய தனியாக வச்சுக்க. இப்போ அதே கடாயில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய், கடுகுளுந்த பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை வந்துட்டு சேர்த்துக்கலாம். காரம் தேவையான அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தண்ணிலாம் வடிச்சு வச்சுக்க காயம்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வதக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இறக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 1/2 மணி தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான விசேஷ வீடுகளில் வைக்கக்கூடிய முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடும். எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனல் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.